ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னும் ஒரு சில ரிலேஷனையும் ஒரு சில சம்மையும் பார்த்துருவோம். இது மூலமாக இன்ட்ரோடக்ஷன் பற்றி நம்ம இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற பாட்டை முடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் யங்ஸ் மாடுலஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யங்ஸ் மாடுலஸ் இல்லைனா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இல்லைனா எலாஸ்டிசிட்டி மாடுலஸ்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லணும். ஆனால் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினில் இன்னும் 3 மாடுலஸ் இருக்குது மொத்தமாக. அப்போ யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா என்னன்னா லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின். ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அது டென்ஷன் ஆகுது இல்லை கம்ப்ரஷன் ஆகுது. அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லை கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ்ஸா இல்லைன்னா ஸ்ட்ரெயின், அதே போல் டென்ஷன் ஸ்ட்ரெயின் கம்ப்ரஷன் ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி டைரக்ட் ஃபோர்ஸால் வர்றது தான் லீனியர் ஸ்ட்ரெஸ் இல்லைனா லீனியர் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதோட ரேஷியோ தான் நம்ம யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். அது இல்லாமல் சியர் மாடுலஸ் இல்லைனா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி CGN இதில் ஏதாவது ஒரு சிம்பிள் மூலமாக சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா சியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை சியர் ஸ்ட்ரெயின். நம்ம செகண்ட் சாப்டரில் பார்ப்போம். அடுத்தது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், அதில் சியர் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அது அந்த சியர் ஸ்ட்ரெஸ் டைரெக்டாக டென்ஷன் ஃபோர்ஸ் இல்லாமல் நம்ம கொடுக்குற லோடால் சியர் ஆகும். அது செகண்ட் சாப்டரில் நம்ம பார்க்கும்போது நல்லா தெரியும் சியர்னா என்ன அப்படின்றது. அந்த சியரால் வர ஸ்ட்ரெஸ் டிவைட் பை சியரால் வர ஸ்ட்ரெயின் தான் ரிஜிடிட்டி மாடுலஸ். ரிஜிடிட்டிங்கிற சியர் மாடுலஸ் இல்லைனா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி மாடுலஸ்ன்னு சொல்லலாம். அதோட வேல்யூ தான் டவ் பை பை. சியர் ஸ்ட்ரெயினை பைன்னு சொல்லுவாங்க, சியர் ஸ்ட்ரெஸ் டவுன்னு சொல்லுவோம். டவ் பை பை. இது எவ்வளோ இருக்கும்னா யங்ஸ் மாடுலஸோட 1/3 இல்லைனா 1/5 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த ரிஜிடிட்டி மாடுலஸ் இருக்கும். அடுத்தது பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ் அப்படின்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். நம்ம மாடுலஸ் இந்த எல்லா மாடுலஸுமே ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தானே சொன்னோம். இதில் ப்ரெஷர் வந்திருக்கு அப்படின்னா ப்ரெஷர் அப்படின்னா ஒரு பால்குள்ள ஒரு ஃபுட்பால்குள்ள நம்ம ஏரை காற்று அடிச்சு வச்சிருப்போம். அதை ப்ரெஷர்னு சொல்லுவோம். அது ஏன்னா எல்லா டைரக்ஷன்லையுமே ஆக்ட் ஆகுது. எல்லா டைரக்ஷன்லையும் ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம ப்ரெஷர்னு சொல்லுவோம். இது என்னன்னா பல்க் மாடுலஸ்னா ஆக்சுவலாக என்னன்னா அதாவது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா வால்யூம் 3 டைமென்ஷன்லையுமே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம ப்ரெஷர் அப்படின்ற வேல்யூவாக சொல்கிறோம். சேஞ்ச் இன் ப்ரெஷர். ப்ரெஷரில் சேஞ்ச் ஆகிற அந்த வேல்யூ ஸ்ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஸ்ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா ஆக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா அதே போல் அந்த வால்யூம் சேஞ்ச் மொத்தமாக அதோட வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இதுதான் பல்க் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாய்சன் ரேஷியோ. இதெல்லாம் பாய்சன் ரேஷியோ அப்படின்னா மியூ 1/m அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் என்ன சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன் தான். நிறைய டைமென்ஷன் இருக்கு. நமக்கு லென்த் வைஸா சேஞ்ச் ஆகலாம், இல்லை சர்க்குலா இருந்தால் டயாமீட்டர் வைஸா சேஞ்ச் ஆகலாம், இல்லை பிரெத் வைஸா அதோட திக்னஸ் வைஸா அந்த மாதிரி நிறைய சேஞ்ச் ஆகலாம். அதை கம்பேர் பண்ணி நம்ம இப்போ ஏரியா வைஸாவும் சேஞ்ச் ஆகலாம். அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். அதே போல இந்த இடத்துல வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அதோட வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதோட ரேஷியோ அதோட வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாய்சன் ரேஷியோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். பாய்சன் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஒரு பீம்ல லென்த்து பிரெத்து டெப்த்து 3 இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம லென்த் வைஸா சேஞ்ச் ஆகிறது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம். ஏன்னா லென்த் இருக்கிறதுல பெரிய டைமென்ஷன், அதுல தான் நம்ம ஃபோர்ஸ் கொடுப்போம். அதுல தான் அதிகமாக சேஞ்ச் நடக்கும். லேட்ரல் ஸ்ட்ரெயின்னா மீதி இருக்க அந்த பீம் சர்க்குலர் பீமா இருந்தால் அதோட டயாவில் வர சேஞ்ச், இல்லை ரெக்டாங்கிள் இல்லை ஸ்கொயராக இருந்ததுன்னா அதோட பிரெத் டெப்த்தில் வர சேஞ்ச் தான் லேட்ரல் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். இது எதுக்கு பாய்சன் ரேஷியோ யூஸ் பண்ணுறோம்னா இந்த லாங்கிடியூடினல் நம்ம கண்டுபிடிக்கிறது மெயினாக லாங்கிடியூடினல் மட்டும் தான் கண்டுபிடிப்போம். அதை விட இது எத்தனை மடங்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ரேஷியோ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயின் லேட்ரல் ஸ்ட்ரெயின் லீனியர் இல்லைனா லாங்கிடியூடினல் ரெண்டும் ஒரே பேர் தான். அது எப்படின்னா இப்போ இதான் ஒரு பீம், ரெக்டாங்கிள் பீம்னு வச்சுக்குவோம். சரிங்களா? இதில் P அப்படின்ற ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இதுதான் டோட்டல் லென்த்து. இப்போ ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அது எப்படி மாறி இருக்குன்னா இப்போ இந்த பீம் திக் லைன் இருக்குல்ல, அதுதான் ஒரிஜினல் பீமோட பொசிஷன். Pங்கிற டென்சைல் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த பீம் L0 அப்படின்ற டிஸ்டன்ஸ்லேருந்து ΔL அப்படின்ற அளவு எக்ஸ்ட்ரா லென்த்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட டெப்த்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா மொத்தம் நமக்கு வால்யூம் சேஞ்ச் ஆகாது. லென்த் இன்க்ரீஸ் ஆனதுன்னா அதுக்கான மெட்டீரியல் அதே மெட்டீரியல் இருக்கும்போது அதோட பிரெத்து இல்லைனா டெப்த் குறையும். அப்போ டெப்த் குறைஞ்ச டெப்த் இதுல இருந்து இந்த டாட்டர் கீழே போயிருக்கு. குறைஞ்ச டெப்த் தான் ΔD அப்படின்னு சொல்றோம். இப்போ ΔL பை L0 அது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ΔL அப்படின்ற அளவு சேஞ்ச் ஆயிருக்கு. அது ஒரிஜினல் வேல்யூ L0. அது லாங்கிடியூடினல் இல்லைனா லீனியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். அப்போ அந்த இது நடந்ததுனால அதில் நடந்த இந்த வேற லேட்ரல்னா சின்ன டைமென்ஷன் டியில் சேஞ்ச் ΔD
ஒரிஜினல் டி வந்து இந்த வேல்யூ, சாரி இதை இங்கே காமிச்சிருக்கேன். அதாவது ஒரிஜினல் டிங்கிறது ஸ்டார்டிங் ஒரிஜினல் பொசிஷன், இதுல இருந்து இது வரைக்கும் இருந்தது. இது வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கு. இந்த பக்கம் லென்த் வைஸ் டென்சைல் ஆயிருக்கு. அப்போ லேட்ரல் வைஸ்ல வந்து கம்ப்ரஷன் ஆயிருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது டி, இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது டெல் டி. டெல் டி டிவைட் பை டி அப்படின்றது லேட்ரல் ஸ்ட்ரெயின். இப்போ இது இது இதை விட இது எத்தனை மடங்கு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பாய்சன் ரேஷியோ நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது நம்ம வந்து del L ஈக்குவல் டு பிஎல் பை ஏஇ அப்படின்ற ஃபார்முலா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல டிரைவ் பண்ணியிருப்போம். அதாவது என்னன்னா E ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதில் பி பை ஏனோ ஸ்ட்ரெயினுக்கு பதில் del L பை எல்னு போட்டிருப்போம். E இருக்குமா, இதுல இருந்து தான் del L ஈக்குவல் டு பிஎல் பை ஏஇ அப்படின்னு வந்தது. அந்த வேல்யூ தான் இது. சரிங்களா? அதாவது சேஞ்ச் இன் டைமென்ஷன். நம்ம இந்த வேல்யூலாம் வச்சு இப்போ இந்த லோடு கொடுக்கறதுனால அந்த மெட்டீரியலில் வந்து டைமென்ஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, அதாவது டெல் எல் தானே, அப்போ லென்த் எவ்வளோ லென்த் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் இது. ஒரு ஃபிக்ஸடு சப்போர்ட்டில் ஒரு பீம் வந்து தொங்கிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஏதோ ஒன்று தொங்கிட்டு இருக்கு, அதோட லென்த் எல். இதில் வந்து பி அப்படின்ற லோடு வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? பிங்கிற லோடு கொடுத்ததுனால இது டெல் எல் அப்படின்ற அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு சர்க்குலர் பீம். சரிங்களா? சர்க்குலர் பீம்னு வச்சுப்போம். இப்போ வந்து பிஎல் பை ஏங்கிறது நமக்கு தெரியும். பிங்கிறது கொடுக்குற பி, எல்லுங்கிறது அதோட ஒரிஜினல் பொசிஷன் எல் டிவைட் பை ஏஇங்கிறது யங்ஸ் மாடுலஸ். நம்ம டெஸ்ட் பண்ணி அந்த மெட்டீரியலுக்கான யங்ஸ் மாடுலஸை கண்டுபிடிச்சிருப்போம். ஏங்கிறது அதோட ஏரியா. எந்த ஏரியானா லோடு கொடுக்குறோம்ல அதில் இருக்க இந்த சர்க்கிளோட கிராஸ் செக்ஷன் ஏரியா தான். சர்க்கிளோட ஏரியா பை பை 4 டி ஸ்கொயர்டு அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்றோம். அடுத்தது சர்க்குலர் டேப்பரிங் செக்ஷன். டேப்பரிங் செக்ஷன்னா சர்க்கிளான ஒரே இதே போல இது பீம் தான், ஆனால் கீழே டயா சின்னதாகவும் மேலே வந்து டாப்ல வந்து டயா வந்து பெருசாகவும் இருக்கு. அப்படி இருக்கும் போது இப்போ பி இருக்கு, எல் இருக்கு, இ நமக்கு தெரியும். ஏரியா வந்து எப்படி போறது, கிராஸ் செக்ஷன் ஏரியா இதை போடலாமா இல்லை இதோட இந்த டாப்ல இருக்க ஏரியா போடலாமா அப்படின்னா ரெண்டுக்கும் பொதுவாக பை பை 4 டி ஸ்கொயர்ல டி இன்டூ டின்னு 2 டி இருக்கா, அதில் ஒரு டி கீழே இருக்கிறதும் இன்னொரு டி மேலே இருக்க டயாவையும் போடணும். D1 இன்டூ D2 அப்படி போட்டு கண்டுபிடிக்கணும். இது இல்லாமல் எலாங்கேஷன் டியூ டு செல்ஃப் வெயிட். நம்ம பீங்கிற இந்த மாதிரி லோடு இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் வந்து பீங்கிற லோடே கொடுக்காமே எலாங்கேட் ஆகும். இந்த பீமே அதோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கும் போது இதோட வெயிட்டால் சாதாரணமாக தரையில் படுக்க போட்டிருக்கும் போது அதோட லென்த்து எல் இருக்கும். இதை இந்த மாதிரி தொங்க விட்டதுனால கிராவிட்டி ஃபோர்ஸால் இதோட செல்ஃப் வெயிட்டால் டெல் எல் அப்படின்ற அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதோட வேல்யூ என்ன, பிஎல் பை ஏஇன்னு போட்டுடலாமே. பிங்கிறதுக்கு பதில் இதோட செல்ஃப் வெயிட்டை போடலாம் அப்படின்னா அப்படி தான் போடக்கூடாது. ஆஃப் இன்ட்டு செல்ஃப் வெயிட் தான் போடணும். அது ஏன் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு 10 மீட்டர் லென்த் இருக்க பீம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து 1 மீட்டர் தான் இருக்கும். இப்போ இதுக்கு கீழே இருக்க பீம்லாம் நெக்லெக்ட் பண்ணிருங்க. இவ்வளவுதான் பீமே, மொத்த பீமே இவ்வளவு தூரம் தான் இருக்கு. இப்போ இந்த பீமால வரலோட வந்து பீன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? அடுத்தது நான் ஒரு 2 மீட்டர் தூரத்தில் எடுத்துக்கிறேன். அப்போ இதால வர்றது 2P-ஆ இருக்கும். ஏன்னா இந்த பீமோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த லென்த் இன்க்ரீஸ் ஆக பீமோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டார்டிங்கில் 0ல் இருந்தது கீழே வர இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வைஸாக அதோட வெயிட் வந்து இருக்கும். இந்த இடத்துல அதாவது இந்த டாப் போர்ஷன் வந்து கம்மியான புல் ஃபோர்ஸை வந்து உணர்வோம். பாட்டம் போர்ஷனில் இருக்கும்போது பாட்டம் போர்ஷன் வந்து கம்மியான புல்லை வந்து உணரும். என்னன்னா இழுக்கிற ஃபோர்ஸ். ஏன்னா பாட்டம்ல இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்ல வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னா இதோட வெயிட் மட்டும்தான் இருக்கும். இந்த கம்மியாக இந்த டெப்த் இருக்க பீமோட வெயிட் தான் இருக்கும். அதே இந்த பாயிண்ட்டை நான் பார்க்குறேன் அப்படின்னா இது கீழே இருக்க இந்த எல்லா பீமுமே இந்த பாயிண்ட்ல வந்து ஃபோர்ஸ் உணரும். அப்போ மேலே வந்து அதிக டெல் எல் வேல்யூ நடக்கும், கீழே வந்து கம்மியான டெல் எல் வேல்யூ நடக்கும். ஸ்டார்டிங்கில் இங்கே 0வா இருக்கும், மேலே போக போக அதோட டெல் எல் சேஞ்ச் இன் டைமென்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போகும். அதுக்கு ஆவரேஜாக எப்படி போகலான்னா ஆஃப் இன்ட்டு ட்ரையாங்கிளுக்கு நமக்கு தெரியும் இதோட வெயிட் டபிள்யூனா இதோட லென்த் எல் அப்படின்னா இப்போ ட்ரையாங்கிள் ஏரியா என்னது டபிள்யூ எல் டிவைட் பை 2 அப்படின்னு வரும். அதாவது செல்ஃப் வெயிட் டிவைட் பை 2 அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கிறோம். இப்போ லோடு தான் கண்டுபிடிக்கிறோம். மூமெண்ட் கண்டுபிடிச்சோம்னா எல்லோ சேர்த்துருப்போம். எல்லு சேர்க்க தேவையில்ல. டபிள்யூ கீழே டபிள்யூங்கிற வெயிட் இருக்கு, மேலே 0 இருக்கு. அப்போ டோட்டலாக பாதி. அதாவது இது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வந்துருந்ததுன்னா டபிள்யூ அப்படின்னு போட்டுக்கலாம். ட்ரையாங்கிள்னா பாதி தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் ஆஃப் டபிள்யூ அப்படின்னு எடுத்துருக்கோம் பிக்கு பதிலாக. சரிங்களா? செல்ஃப் வெயிட்டால் வந்து அதனால ஆஃப் லோடு தான் எடுத்துக்கணும். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஃபிக்ஸடு சப்போர்ட் இருக்கு. 2 டைப் ஆஃப் பீம் இருக்கு. அதில்
2A, அதாவது பீம் பேர் இல்லை, அது அதோட ஏரியாவை, இந்த பீமோட ஏரியா வந்து ஏன்னு வச்சிருக்கேன், இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து 2Aன்னு வச்சிருக்கேன். ரெண்டுக்கு கிராஸ் செக்ஷன் ஏரியா தான். இந்த பீமோட லென்த் வந்து L, இந்த பீமோட லென்த் 1.5L. இப்போ Pங்கிற ஃபோர்ஸ் நம்ம இங்கே கொடுத்தோம்னா இந்த டோட்டலாக இது எவ்வளோ எலாங்கேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டெல்லியில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பீம், இந்த ஃபர்ஸ்ட் பீம், இது செகண்ட் பீம். ஃபர்ஸ்ட் பீமுக்கு PL/AE, செகண்ட் பீமுக்கு PL/AE தான் ஃபார்முலா. ரெண்டு. இப்போ இந்த Pங்கிற ஃபோர்ஸால இந்த பீம் எலாங்கேட்டும் ஆகும், அதே போல இந்த பீமும் எலாங்கேட் ஆகும். 10 பீம் வச்சா 10 பீமுமே எலாங்கேட் ஆகும். 10 பீமுக்கு தனித்தனியாக Pங்கிற ஃபோர்ஸ் இருக்க மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா இதை பிடிச்சி இழுக்கும் போது இது எலாங்கேட் ஆகும், இதோட எலாங்கேஷன் முடிஞ்சது, அடுத்து இதுவும் எலாங்கேட் ஆகும். சரிங்களா? அப்போ ரெண்டுக்குமே தனித்தனியாக நம்ம வந்து டெல்லியில் எழுதணும். PL/AE, இந்த பீமோட ஃபார்முலா வந்து PL/AE. P வேல்யூ இதுக்கும் P தான், இந்த பீமுக்கும் Pங்கிற ஃபோர்ஸ் தான் இருக்கு. லென்த் வந்து L இருக்கு, ஏரியா A இருக்கு, யங்ஸ் மாடுலஸ் E இருக்கு. ரெண்டு ஒரே டைப் ஆஃப் பீமா நான் இதில் கன்சிடர் பண்ணியிருக்கேன். பிளஸ் இந்த பீம், செகண்ட் பீமுக்கு வந்து PL/AE. Pங்கிறது இதுக்கு Pங்கிற ஃபோர்ஸ் தான் வருது. லென்த் வந்து Lக்கு பதில் 1.5 டைம்ஸ் L இருக்கு இதுக்கு. அப்போ 1.5L டிவைடட் பை ஏரியா 2A இருக்கு. அப்போ 2A இன்ட்டு E. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1.75 PL/AE அப்படின்ற அளவு இது வந்து எலாங்கேட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு டைப் ஆஃப் ஒரு காலம் வச்சுக்கலாம். பாட்டம்ல ஃபிக்ஸடு சப்போர்ட் காலம் ஏ, இது ஏ காலம், இது பி காலம். சரிங்களா? ஏ ஃபர்ஸ்ட் பிங்கிற காலம், பிங்கிற காலமுக்கு மேலே ஏங்கிற காலம் இருக்கு. பிங்கிற காலம்ல ஒரு பிங்கிற லோடு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த லோடு இல்லாம ஏங்கிற காலம் இருக்கு, ஏங்கிற காலம் மேல இன்னொரு பி அப்படின்ற அளவு அதே அளவு லோடு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப மொத்தமா பார்க்கும்போது இந்த காலம் மேல இந்த பிங்கிற லோடு இருக்கும், இந்த பிங்கிற லோடு இந்த காலம் மேல தான் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த காலம் மேல 2P அப்படின்ற லோடு வந்து மொத்தமா இருக்கு. ஆனா அந்த ஏங்கிற இந்த காலம் மேல P அப்படின்ற லோடு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இந்த P வந்து இது மேல உட்காரல, இது வந்து B மேல தான் உட்காந்துருக்கு. அப்ப ஏங்கிற காலம் மேல Pங்கிற லோடு மட்டும்தான் இருக்கு. இதோட வால்யூம் வந்து L இன்ட்டு ஏன்னு சொல்லியிருக்காங்க. இதோட வால்யூம் வந்து L இன்ட்டு 1.5A. ஏ 1.5A, லென்த் வந்து L, இது கிராஸ் செக்ஷன் ஏரியா, இது லென்த். இப்போ ΔL ஈக்குவல் டு PL/AE ப்ளஸ் PL/AE. ஃபர்ஸ்ட் இதோட PL/AE தான். ஃபர்ஸ்ட் ஏங்கிற காலமுக்கு PL/AE ப்ளஸ் செகண்ட் இருக்க காலமுக்கு வந்து 2P. ஏன்னா இதுக்கு வந்து இது இந்த P, இந்த P ரெண்டோட லோடு இது மேலே உட்காருது, இது ரொம்ப கம்ப்ரஸ் ஆகும். 2PL/1.5, ஏரியா வந்து 1.5AE. இதை சிம்பிளிஃபை பண்ணா 3.5/1.5 PL/AE அப்படின்னு வருது. இது வந்து டோட்டல் சேஞ்ச். டோட்டலா இதோட கம்ப்ரஷன் எவ்வளவு கம்ப்ரஸ் ஆயிருக்கு, கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால கம்ப்ரஷன். இதுல இந்த டயக்ராம்ல டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அது டென்ஷன் ஆகுது. சேஞ்ச் இன் டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, இதுல டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அடுத்தது சேஞ்ச் இன் லென்த் அட் பி காலம். இந்த பி காலம் மட்டும் நமக்கு எவ்வளோ டைமென்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கு, எல்லுல இருந்து எவ்வளவா மாறி இருக்கு அப்படின்னா, அப்போ இந்த பியோட இந்த வேல்யூ மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இந்த ஏ காலம் எவ்வளோ சுருங்கி இருக்குங்கிறத நம்ம பார்க்கல, இது மட்டும் எவ்வளோ கம்ப்ரஸ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது இந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுத்து அப்படியே இங்கே போட்டுக்கிறோம். இப்போ இதனால வர ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி போடுறோம்னா, அதே போல் 2Pங்கிற லோடு இது மேலே இருக்கு, அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா 1.5A. அப்போ 2P டிவைட் பை 1.5A அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.